நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, அது கூட ஒரு 2 தக்காளி, ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து மசிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேக வச்ச பருப்பை எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் பாத்தியாச்சு. இப்போ அடுப்பு நல்லா எரியுது. இப்போ இதில் காய்கறியெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து காய்கறி வெட்டி வச்சிருக்க காய்கறி முருங்கைக்காய், கத்திரிக்காய், இந்த 2 காயை மட்டும் சேருங்க. மாங்காய் வந்து கடைசியாக தான் போடணும். பாருங்க, எல்லா காயும் சேர்த்தாச்சு. இப்போ காய்கறி ஆட் பண்ண பிறகு கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய்கறியில் நல்லா பாதியாக வெந்துருச்சு. அரை வேக்காடு வந்துருச்சு. பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கா, இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சுன்னா ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாம்பார் பொடியை ஆட் பண்ணணும். இப்போ இதில் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எங்கள் வீட்டிலேயே நாங்களே ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பொடி. அதனால் இந்த நெஞ்சு எரிச்சல் அது எதுவுமே இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபி நான் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா? முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா கரைஞ்சி போயிடும். குழம்பு வந்து ரொம்ப புளிப்பாகிடும். மாங்காவே கரைஞ்சிடும். அதனால் அந்த அப்போ சேர்க்கக்கூடாது. கடைசியாக மாங்காவை சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா புளியை ஆட் பண்ணணும். பாருங்கள், நல்லா இருக்குது, நல்ல வாசனையாக வருது. அந்த சாம்பார் பொடியோட வாசனை இந்த இதெல்லாம் போயிடுச்சு. பச்சை வாசனை போயிட்டு நல்ல சூப்பராக காய்கறி நல்ல வாசனை வருது. பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு அதை கரைச்சிட்டு அப்படியே இதோட சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலக்கிட்டு டேஸ்ட் பாருங்கள். இப்போ நல்லா புளி சேர்த்து கொதிக்குது, குழம்பு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே தாளித்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு குழம்ப இறக்கிடலாம். இப்போது தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம் அடுப்பில். இப்போ இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, நல்லா கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம் பருப்பு போடுங்க. இப்போ இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த பிறகு நல்லா கடுகு பொரியுது பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துப்போம். அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லா இருக்கும் வாசனை காஞ்ச மிளகாய் சேர்க்கும்போது. கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து. அதை எடுத்து அப்படியே அந்த குழம்புல ஊற்றி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. குழம்புல இப்போ தாளிச்சதை எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே குழம்பை இறக்கிடலாம். சாம்பார் வாசனை கம கமன்னு அடிக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ கடைசியில் இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழையை தூவி அப்படியே இறக்கிடுங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார் ரெடின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்ற? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.